ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட்கோடோட 160th ப்ராப்ளம், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி இதுவுமே வந்து கிராக்கிங் தி கோடிங் இன்டர்வியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 2 லிங்க் லிஸ்ட் கொடுத்துருவாங்க, A அண்ட் B. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2 லிங்க் லிஸ்ட்டும் எந்த நோடில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்து சொல்லணும். அந்த இன்டர்செக்ஷன் வந்து நாட் பேஸ்ட் ஆன் வேல்யூ, பட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ ரெஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெண்டுத்துலேயும் எந்த ஆப்ஜெக்டில் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சி வரணும். ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ப்ராப்ளமை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னா, அதோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம். ப்ரூட் ஃபோர்ஸுக்கும் ஆப்டிமைஸும் இல்லை, ப்ரூட் ஃபோர்ஸுக்கும் ஆப்டிமைஸுக்குமே ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து தேவையான இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வந்து எதுன்னு பார்த்தா தெரியுதுன்னா, இந்த 5 தான். இந்த 5ங்கிற நோடு தான் வந்து 2 லிங்க் லிஸ்ட்டுக்குமே வந்து இன்டர்செக்டிங் நோடாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை தான் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஆப்வியஸாக ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன பண்ணலான்னா, இது வந்து லிஸ்ட் ஏ, இது வந்து லிஸ்ட் பி, கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த மொத்த வேல்யூஸுமே புட் ஆல் நோட்ஸ் ஆஃப் ஏ இன் அ ஹேஷ் செட். ஓகேவா? நான் என்ன பண்ணிடலான்னா, இந்த மொத்த இந்த லிங்க் லிஸ்ட் ஏல இருக்கக்கூடிய எல்லா நோட்ஸையுமே வந்து ஒரு ஹேஷெட்டில் போட்டுட்டு நான் என்ன பண்ணலான்னா, அடுத்தது என்ன பண்ணலான்னா, பியை வந்து ஐட்ரேட் பண்ணிட்டே வரலாம். பியில் இருக்கக்கூடிய ஒரு நோடுமே வந்து இந்த ஹேஷெட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஏல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே வந்து ஹேஷெட்டுக்குள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன, 2 வந்து அந்த ஹேஷெட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுவேன். 2 வந்து அந்த ஹேஷெட்டுக்குள்ளே இருக்குமா, இருக்காது. ஏன்னா ஏல இருக்கக்கூடிய வேல்யூஸாக நான் ஆப்வியஸாக அந்த ஹேஷெட்டுக்கு போட்டிருக்கேன். 2ங்கிற இந்த நோடு வந்து இருக்காது. 2ங்கிற வேல்யூ இருக்கும், பட் நோடு இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 11 வந்து அந்த ஆசிட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுவேன். அந்த ஆசிட்டுக்குள்ளே இருக்காது. அதுக்கடுத்து 5ங்கிறது வந்து 5ங்கிற வேல்யூவில் 5ங்கிற நோடு வந்து அந்த ஆசிட்டுக்குள்ளே இருக்கான்னு செக் பண்ணுவேன். அந்த ஆசிட்டுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹேஷ்செட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேஷ்செட் யூஸ் பண்ணுறதுனால இந்த அல்காரிதமோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா, big O of capital A, big O of A, ஏங்கிற லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் வந்து நான் என்ன அடிஷ்னலாக எப்போவுமே வச்சுருப்பேன். அண்ட் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து big O of மேக்ஸிமம் ஆஃப் A, B வந்து இருக்கும். ஓகேவா? இதை வந்து நான் என்ன ஒன்றும் சிம்பிளிஃபை பண்ணேன் அப்படின்னா, பிக் ஆஃப் என்னென்னு கூட இதை வந்து எடுத்துக்கலாம். லீனியராக காம்ப்ளெக்சிட்டி தான், ஒரு எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகுது. இது வந்து ஒரு லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டி அல்காரிதமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த அடிஷ்னல் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து கோட் பண்ணி இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வந்து கோட் பண்ணலாம். அண்ட் அதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம் லீட் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷனை வந்து கோட் பண்ணலாம். என்ன பண்ணுறேன்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு ஹேஷ்செட் எடுத்துக்கிறேன். ஹேஷ்செட் ஈக்குவல் டு செட் ஆஃப். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஹெட்டில் இருந்த ஹெட் ஏல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே நான் என்ன பண்ணணும், ஹேஷ்செட்டுக்குள்ளே போடணும். வைல் ஹெட் ஏ ஹேஷ் செட் டாட் ஆட் ஆஃப் ஹெட் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, ஹெட் பியில் இருக்கக்கூடிய ஒரு நோடுமே வந்து ஹேஷ்செட்டுக்குள்ளே இருக்கான்னு பார்க்க போகிறேன். வைல் ஹெட் பி ஹெட் பி இன் ஹேஷ் செட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ஹெட் பி. இன்கேஸ் இல்லை அப்படின்னா ஹெட் பி
ஈக்குவல் டு ஹெட் பி டாட் நெக்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணுறதுக்காக போடுறேன். அங்கே மேலே இருந்த ஏ நோடுக்கு வந்து ஏங்கிற லிங்க் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஹெட் பி டு ஹெட் ஏ ஈக்குவல் டு ஹெட் ஏ டாட் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனாக இருக்கும். ஓகே, கொடுத்த அந்த டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட்டுமே ஆகிடுச்சு. இதோட ரன் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 98% யூசஸ் வந்து பீட் பண்ணியிருக்கு. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப பெட்டராக இல்லை. ஸோ இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் m + n இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சஜஸ்டட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் பிக் ஆஃப் m + n இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆப்டிமல் டு அச்சீவ் பிக் ஆஃப் ஒன் ஸ்பேஸ் ட்ரை 2 pointer technique where pointers switch heads. ஓகே, ஸோ 2 pointers யூஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ 2 pointers யூஸ் பண்ணணுமா? ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். இந்த சொல்யூஷன் வந்து ஆப்டிமைஸ் பண்ணலாம். ஆப்டிமைஸ் இன் த சென்ஸ் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பெருசாக சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா பிக் ஆஃப் ஏலேருந்து பிக் ஆஃப் 1க்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன்ஸ்க்காக, விஷுவல் ரெப்ரசன்டேஷன்ஸ்க்காக 2 லிங்க்லேஷன் தனித்தனியாக எழுத போகிறேன். ஸோ தனித்தனியாக எழுதுனேன் அப்படின்னா ஏ வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இருக்கும். அண்ட் பி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி 2 இருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கலாம், எப்படி வந்து மிட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கலாம். எப்படி மிட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குது. நான் வந்து ஃபார்வேர்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பேக்வேர்ட்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் 7 இருக்குது, இந்த லிஸ்ட்லேயும் 7 இருக்குது. 2 நோடுமே வந்து சேம் தான். 2 நோடோட ஈக்குவாலிட்டி ரெஃபரன்ஸ் ஈக்குவல் அப்படின்னு செக் பண்ணுறேன். 2 நோடுமே ரெஃபரன்ஸ் படி ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 6மே வந்து 2மே ரெஃபரன்ஸ் படி ஈக்குவலாக இருக்குது. அண்ட் 5 பார்த்திங்கன்னா 2மே ரெஃபரன்ஸ் படி ஈக்குவலாக இருக்குது. அடுத்து 4 பார்த்திங்கன்னா 2மே ரெஃபரன்ஸ் வைஸ் ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா எந்த நோடில் வந்து ஃபஸ்ட் டைம் ரெஃபரன்ஸ் ஈக்குவலாக இல்லையோ அதுக்கு முதல் நோடு தான் வந்து என்னவாக இருக்கும்னா இன்டர்செக்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஓகேவா? பட் இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு சிங்கிள் இங்கிலீஷ், டபுள் இங்கிலீஷ் இல்லை. ஸோ சிங்கிள் இங்கிலீஷாக இருக்கிறதுனால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா என்னால் இந்த டைரெக்ஷனில் மட்டும்தான் அந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ண முடியும். இந்த டைரெக்ஷனில் வந்து என்னால் லிங்க் லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையே. ஸோ இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் லிஸ்ட்டில் வந்து எத்தனை நோட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எத்தனை நோட் அதிகமாக இருக்குன்னா லிங்க் லிஸ்ட்டோட சைஸ் என்ன 1 2 3 4 5 6 7 நோட்ஸ் இருக்குது. இந்த பி லிங்க் லிஸ்ட்டில் வந்து 1 2 3 4 5 நோட்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய 2 நோட்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இந்த 2 நோடை நான் இப்போ ரிமூவ் பண்ணிட்டேன். 2 நோடை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நான் ஐட்ரேட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஐட்ரேட் பண்ணிட்டு வரும்போது 2ம் 3ம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 11 and 4 ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த 5ம் பார்த்தா 2 நோடுமே சிமிலராக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் என்னோடய சொல்யூஷன் என்னவாக இருக்கும்னா இந்த நோடோட லிங்க் இந்த லிஸ்ட்டோட சைஸையும் பி லிஸ்ட்டோட சைஸையும் ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறமா எது வந்து அதிகமான சைஸாக இருக்கோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து கட் பண்ணுறதுக்காக பெரிய லிங்க் லிஸ்ட்லேருந்து டிஃப்ரென்ஸ் வரக்கூடிய கவுண்ட்டை வந்து நான் அப்படி ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புது லிங்க் லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிங்க் லிஸ்ட்டை நான் வந்து ட்ராவல்ஸ் பண்ணிட்டு வருவேன். ட்ராவல்ஸ் பண்ணும்போது இது ரெண்டு லிங்க் லிஸ்ட்லேயுமே வந்து ஈக்குவாலிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ஈக்குவலாக இருக்குதோ அதுதான் வந்து இன்டர்செக்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து லென்த்து கண்டுபிடிக்கிறேன். அதுக்காகக்கூடிய டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் n. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்சஸை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு வந்து ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். அதுவுமே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டைம் தான். அது வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுவுமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். ஸோ அதனால் பிக் ஆஃப் என்னன்னு எடுத்துக்கிறேன்.
தேர்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மறுபடியும் ஐட்ரேட் பண்ணுவேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு பிக் ஆஃப் என் டைம் காம்ப்ளெக்சிட்டி வரும். மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன இருக்கும், பிக் ஆஃப் என். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் என். அண்ட் நம்ம இந்த அல்காரிதமில் வந்து எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்பேஸுமே யூஸ் பண்ணல. ஸோ இதோட ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா பிக் ஆஃப் 1 இருக்கும். ஸோ வித் தட் செட் இந்த ப்ராப்ளமில் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் சைஸ் ஆஃப் ஏ நோட் ப்ளஸ் பி நோட் அந்த மாதிரி ஒரு அல்காரிதம் கொண்டு வந்துட்டு ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1 நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அவுட்ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது எப்படி கோட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் கோட் பண்ண போகிறோம், ஆட்டோமேட் சொல்யூஷன் கோட் பண்ண போகிறோம். அண்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ டெஃப் ஃபைண்ட் லென்த் ஆஃப் ஹெட் அண்ட் இதோட டைப் வந்து என்னவாக இருக்கும்னா லிஸ்ட் நோடாக இருக்கும். நான் ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ வந்து என்னவாக இருக்கும்னா ஒரு இன்டீஜராக இருக்கும். ஸோ அது கொடுக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது என்ன பண்ணுறேன்னா ஒரு கவுண்டர் வச்சுக்கிறேன். கவுண்டர் ஈக்குவல் டு 0 while head counter is equal to 1 head equal to head dot next and return the counter. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லிங்க் லிஸ்டோட சைஸை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஏயோட லென்த் எடுக்கிறேன். ஏ லென்த் கமா பி லென்த் ஈக்குவல் டு ஃபைன் லென் ஆஃப் ஹெட் A and find len of head B. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ரெண்டு லிங்க் லிஸ்ட்டோட சைஸுமே கிடச்சிச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு ஏ லென் மைனஸ் பி லென். ஸோ இப்போ வந்து என்னென்னா ரெண்டு கேஸ் இருக்கலாம். ஒன்று வந்து ஏ பெருசாக இருக்கலாம், இல்லை பி பெருசாக இருக்கலாம். கரெக்டாக ஏ பெருசாக இருந்துச்சு அப்படின்னா டிஃப் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். இஃப் டிஃப் இஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஏலேருந்து ரெடியூஸ் பண்ணணும். கரெக்டாக வைல் டிஃப் ஹெட் ஏ ஈக்குவல் டு head a dot next. இல்லை அப்படின்னா diff வந்து டிக்ளைன் பண்ணணும். diff equal to diff minus 1. ஸோ ஓகே, நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த பார்ட்டை வந்து அப்படியே ஒரு ஃபங்க்ஷன் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். diff remove extra அண்ட் இதுக்கு வந்து என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நோடு வேணும். ஸோ ஹெட் அண்ட் அதோட டைப் வந்து லிஸ்ட் நோட் அண்ட் கவுண்ட்டுன்னு ஒரு இது வச்சுருக்கேன். இல்லைனா டிஃப்னே இருக்கட்டுமே, கவுண்ட்னு வச்சுக்கலாம். கவுண்ட் அண்ட் இதோட டைப் வந்து இன்டிஜராக இருக்கும். அண்ட் இது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூமே வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவோம். அண்ட் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா இதை வந்து கவுண்ட்டுன்னு மாற்றணும். அண்ட் இதையுமே கவுண்ட் அண்ட் இதுவுமே வந்து கவுண்ட். ஸோ லாஸ்ட்டாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணட்டும். ரிட்டர்ன் ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இஃப் டிஃப் இஸ், ஸோ இதையுமே வந்து என்ன பண்ணிட்டேன்னா யூட்டிலிட்டி மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து மேலே மூவ் பண்ணுறேன். பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா டிஃப் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா ஹெட் எதை நான் வந்து மாற்றணும். ஹெட் இஸ் ஈக்குவல் டு ரிமூவ் எக்ஸ்ட்ரா ஹெட் ஏ கமா டிஃப் எவ்வளோ வந்துச்சோ அதை நான் வந்து அனுப்பணும். இன்கேஸ் இஃப் டிஃப் இஸ் லெஸ் தேன் 0வாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஹெட் பி இஸ் ஈக்குவல் டு remove extra of head B comma minus diff. ஓகேவா?
ஸோ இது வந்து பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிரும்னா ஹெட் பியில் வந்து எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லூப் அடித்து வைல் ஹெட் ஏன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்துலையும் இப்போ வந்து சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. இஃப் ஹெட் ஏ ஈக்குவல் டு ஹெட் பியாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிவிடு. இல்லை அப்படின்னா ஹெட் ஏ ஈக்குவல் டு ஹெட் ஏ டாட் நெக்ஸ்ட் and head b equal to head b dot next. ஸோ அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் ஐட்ரேட் பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன். சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஹெட் இஸ் நாட் அசோசியேட்டட் வித் வேல்யூ. எந்த இடத்துல? இந்த இடத்துலையா? ஓகே, ஸோ ஹெட்டே இல்லை, இது வந்து ஹெட்டுன்னு மாற்றி இருந்திருக்கணும். மை மிஸ்டேக். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, நோ இன்டர்செக்ஷன், எரர் இன்டர்செக்ஷன். ஓகே, ஸோ என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து எம்டி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஹெட்டே வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு போட்டால் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ 3 சாம்பிள் டெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா சப்மிட் பண்ணி பார்க்கலாம். சப்மிட் பண்ணும்போது சப்மிட்டுமே ஆகிடுச்சு. அண்ட் இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தா ப்ரீமியம் போக சொல்கிறோம். சரி, ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருந்திருக்கும். ஸோ ஏயோட லென்த் அண்ட் பியோட லென்த்தை பொறுத்து தான் இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பிக் ஆஃப் 1. அண்ட் என்ன ஒரு ஆசமான வீடியோட நான் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். குட் பை.